Welcome back to TNBC Max. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இன்னைக்கு 2025 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. ஸோ இன்னைக்கு 12/7/2025 இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அதில் தமிழில் ஜென்ரல் சயின்ஸ்லையும் பார்த்தோம்னா எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துதான். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 100% ஷுவராக சொல்லுவேன், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் என்னோட வீடியோவை முழுமையாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் நீங்கள் கற்றுருப்பீங்க. லாஜிக்காக ஆப்ஷனை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் நிறையா இங்கே இருந்திருக்கு. இங்கே நான் உங்களுக்கு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். 100% கரெக்டாக இருக்கும். 100% ஷார்ட்கட்டும் இங்கே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடாடா, இந்த அளவுக்கு சார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமே, சாரோட வீடியோவை முழுமையாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர, ஆனால் என்னோட வீடியோஸை முழுமையாக பயன்படுத்தினவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ முழுசாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கே குரூப் 4 கொஸ்டினில் என்னென்னலாம் ஷார்ட்கட் கொஸ்டின் இருக்குது, என்னென்னலாம் லாஜிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷனில் முழுமையாக சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன், அழகாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஒன் பை ஒன்னாக கவனிங்க, முழுசாக கவனிங்க. ஓகேவா? ரைட். இப்போ நியூ சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆப்டிடியூட்லேருந்து 15, ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது மாதிரி கேட்கவே இல்லை. ஆப்டிடியூட்லேருந்து 17, ரீசனிங்லேருந்து 8. அப்போ பழைய மாடல் தான். அந்த ரீசனிங்கை எல்லாமே கலந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்டிடியூட்லேயே மேக்ஸிமம் 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா பாருங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோலேருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. பர்சன்டேஜ்லேருந்து 2, ரிமைனிங் டாபிக்ல இருந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 1, 2Dலேருந்து 1, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 1, ஆவரேஜ்லேருந்து 1, ப்ராபபிலிட்டிலேருந்து 1, ஸ்பெஷல் சீரீஸ்லேருந்து 1. இந்த இதெல்லாம் ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுலையும் நிறைய கொஸ்டின் ஷார்ட்கட் கொஸ்டின் இருக்கு. நீங்க வீடியோவை என்னோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிருவீங்க. அதே போல ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்பா நியூமெரிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸ் கான்செப்ட்ல இருந்து, அதாவது ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைஸ், அதே ரீசனிங்ல டைஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின். மற்றபடி ரீசனிங் கான்செப்டா ஒரு ஜென்ரலா ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த குரூப் 4ல கேட்டிருக்க இந்த கொஸ்டின். ஓகேவா? ரைட். இப்போ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க எக்ஸாம் ஹாலில் சாக்கார மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஈஸியான ஸ்மார்ட்டான ஆன்சர்லாம் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. இப்ப இந்த டைம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எனக்கு ஆக்சுவலா நான் எக்ஸ்பிளைன் பண்ற கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ எனக்கு வந்தது இந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரைட். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இது வந்து டைம் அவுட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 126ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் அவுட் ஒர்க்ல இருந்து. இது ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல சூப்பரா ஷார்ட்கட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் கவனிங்க. ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தட் தான் இங்கிலீஷ் கொஸ்டின். நீங்க கவனிச்சுக்கோங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்கள் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்கள் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது, நம்ம பேட்ச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதே சேம் வீடியோ வந்திருக்கு. ஸோ நம்மளோட பேட்ச் வீடியோஸ் கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். மேக்ஸ்லையும் நீங்கள் எந்த வித பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமெல்லாம் இருந்திருப்பீங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? இப்போ P மற்றும் Q அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களோட கெப்பாசிட்டி இந்த 20 நாளில் முடிப்பாங்க, 40 நாள் கொடுத்தாங்க. அதை நான் டிவைடில் நோட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ Pங்கிற ஒரு 20 நாளில் முடிக்கக்கூடியவர், Qங்கிற ஒரு 40 நாளை முடிக்கக்கூடியவர்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 2 பேரும் ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தட்ல 2 பேரும் சேர்ந்தாவோ இல்லை யாராவது ஒரு ஆளை முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஈக்குவல் டு 1 போட்டுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. ஸோ அவங்க தான் எத்தனை நாள் ஒன்றா வேலை பார்த்தாங்கிறது தான் தெரியாது. அதைத்தான் வந்து இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை நாள் ஒன்றா வேலை பார்த்தாங்கன்னு கேட்டாலும் சரி,
எத்தனை நாளைக்கு பிறகு வேலை விட்டு சென்றாலும் சரி, ரெண்டு ஒன்று தானே, ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ் நாள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அது ஒன்றா ஒர்க் பண்ணது நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம எக்ஸ் வச்சிட்டோம். இதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இப்போ நல்லா கொஸ்டினை கவனிங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாள்ல செய்கிறாரா? அப்போ Pங்கிறவர் அவருக்கு பக்கத்தில் அந்த எக்ஸ்ட்ரா பண்ண 8 நாளை அங்கே நோட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ண பாருங்க, 20 40, இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 40 தான் வரும். இப்போ 20ஓட 2 மல்டிபிள் பண்ணால் அந்த 40, இதையும் அதே 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. 2 × x 2x ப்ளஸ் 2 × 8 16 ப்ளஸ் 40 × 1 தான். அப்போ இதையும் 1 தான், 1 × x x தான், ஓகேவா? ஈக்குவல் டு 1. அடுத்து என்ன? இப்போ இந்த 40 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். மீதி இருக்கிறது என்ன இருக்கு? 2x இருக்கு, இங்கே ஒரு x இருக்கு, ரெண்டு சேர்ந்துச்சுன்னா 3xன்னு வருமா? ஸோ அப்போது 3x + 16 ஈக்குவல் டு 14 இருக்கும். இதில் இருந்து 3xை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, +16 ஈக்குவல் இந்த சைடு போனுச்சுன்னா -16 மாறும். அப்போது 40லேருந்து 16 போனுச்சு அப்படின்னா, 40லேருந்து 16 போனுச்சு அப்படின்னா பாருங்க, பேலன்ஸ் 24. அப்போ 3xோட வேல்யூ 24, எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3 8 3 24. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 8 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. 8 நாளைக்கு பின்னாடி தான் Q வேலை விட்டு சென்றிருக்காரு. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக இருக்கும். இது என்ன கேட்டகரியும் கூட ஒரு சில பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கும். ஓகே, இது மாதிரி பாக்ஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் த ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த நில அளவை டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருந்து அந்த ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுவாங்க. அது ஈக்குவலான ஏரியாவாக இருந்தாலும் சரி, அன்ஈக்குவல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த கேள்விங்கிறது மென்சுரேஷன் 2D கான்செப்ட் தான், ஓகேவா? ஸோ இது முக்கோண ஷேப்போ அல்லது செவ்வக ஷேப்போ, சதுர ஷேப்போ அல்லது சரிவகம், இந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். அதில் ஏன்னா இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் இப்போலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஷேப் வந்து மாறும். இது 2D கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சார் என்னங்க சார் இது மேக்ஸு 2D கான்செப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் கூட இதே மாடலை நான் நம்மளோட பேட்ச்லேயே கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் சீரீஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1B 2024 இந்த கொஸ்டின்கான நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லா கொஸ்டினுமே டிஃப்ரெண்ட் தான். எல்லா கொஸ்டினுமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. இதே சேம் மாடல் தான் இங்கே இருக்குது. இதே கேட்டகரியில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்துருக்க அதே மாடல் இங்கே வந்திருக்கு. இங்கேயும் சூப்பராக லாஜிக்காக சிம்பிளாக நம்மளுக்கு முக்கோணத்துக்கான பரப்பளவு தெரியுமில்ல, ½ × BH, இதை வச்சே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஈஸியாக கெஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எப்படி இதுக்கு ஒரு டயக்ராம் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா கவனிங்க. இப்போ இங்கே 50 இருந்தாலும் 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 0லேருந்து மேக்ஸிமம் எவ்வளவு? 150 மீட்டர் தானே. அப்போது இங்கே மொத்தத்துக்கு 0லேருந்து 150 மீட்டர். ஓகே, 150 மீட்டர். அடுத்து இப்போ இங்கே ரைட் சைடு பாருங்க, மொத்தத்துக்கு 50 மீட்டர் போயிருக்கா? எல்லாமே மீட்டரில் தானே இருக்குது. அப்போ 50 மீட்டர் அப்படின்னா இந்த சைடு ஒரு 50 மீட்டர். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ ரைட் சைடு என்ன நடந்திருக்கு? சாரி, லெஃப்ட் சைடு இங்கே இ அப்படிங்கிறதுல ஒரு 30 மீட்டர் போயிருக்கு. அது எங்கேருந்து வேணால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது ஒரு 30 மீட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து டிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 20 மீட்டர் போயிருக்கா? இப்போ இது 30 மீட்டர் இவ்வளோனா ஒரு 20 மீட்டர் இதை விட கம்மியாக தானே இருக்கும். ஒரு 20 மீட்டர் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான். நீங்கள் எக்ஸாக்டாக கிராஃப் வச்சுலாம் நீங்கள் நோட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ நல்லா இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே மேக்ஸிமம் இங்கே வரைக்கும் போயிருக்கல, இங்கேருந்து ஆரம்பித்து இது ஒரு சைடு. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதே அளவில் தான் அந்த 20 மீட்டர் இருக்க மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதை 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். அவ்வளோதான். நீங்கள் 4 5 எதையும் பிரிக்க தேவையில்லை. 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே 2 ட்ரையாங்கிளை பிரித்ததை நான் தனித்தனி டயக்ராமாக நோட் பண்ணுறேன்.
இது ஒரு டயக்ராம். இதில் நல்லா கவனிங்க. இங்கே வந்து பேஸ் அதாவது 150 ஹைட்டு ஆர் 150ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 150 தானே மேக்ஸிமம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 20 30 தானே பெருசு. அப்போ மேக்ஸிமம் இந்த பெரிய ட்ரையாங்கிளோட அளவு தான் இங்கே வந்துருக்கும் 30ங்கிறது. இது ஒரு சைடு. அதே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதே 150ங்கிறது இந்த ஹைட்டாக இருக்கும். இங்கே மேக்ஸிமம் அந்த ட்ரையாங்கிள் இங்கே வரைக்கும் போயிருக்கு 50 மீட்டர் இருக்கா? அப்போ 50. ரைட் சார். இதை நான் தனியாக உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் காலம் இப்படி தனியாக பிரிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த இதில் இருந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் இப்போ இதவே நேராக வச்சிங்க அப்படின்னா இது ஒரு பேஸுங்கிற மாதிரி. அப்போ பேஸ் 2 ட்ரையாங்கிளுமே 150 தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? ½ × BH தானே. இப்போ இது மொதல் ட்ரையாங்கிளுக்கானது, அடுத்த ட்ரையாங்கிளுக்கானது BH, இது ரெண்டாவது. ஓகேவா? இப்போது இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஓரளவுமே பேஸு. 150 பேஸ்னே கூட வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கான அந்த ஹைட்டாக கூட வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காமிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் அழகாக கெஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் பேஸ் அப்படிங்கிறது, இது ஹைட்டு, ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டுங்கிறது. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு பேஸ் 30 பேஸோ ஹைட்டு வந்து 30ன்னு பேஸ் வந்து 150 நோட் பண்ணிடுறேன். அதே போல் ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு பேஸு 150. ஓகேவா? அதே போல் ஹைட்டு 50. இங்கே நான் மாற்றி போட்டிருக்கேன். உடனே வந்து நீங்கள் எதுவும் சைனக்ஸா பேஸ் 30 ஹைட் 50 போட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுவே நீங்கள் அப்படியே சிம்பிளை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்படியே மல்டிபிள் கண்டிஷன் தானே, எதை எங்கே போட்டால் என்ன? ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 15 2 30. 15 இன்ட்டு இப்போ இங்கே 150 தானே. 15 இன்ட்டு 15 என்ன? 225. 225ஓட ஒரு 0 மட்டும் சேர்த்துக்காங்க. ப்ளஸ் அடுத்தது இங்கே 2 இங்கே ஒரு 25 2 50. இப்போ நீங்கள் 15ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 375, அதோட 0. நீங்கள் 150ஐயும் 25ஐயும் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க 3750 கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்களே. இப்போது 3750ஓட 2250 ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 அடுத்து இங்கே 1 இருக்கா, இங்கேயும் 0 வரும், இங்கே 1 வந்துடும். அப்போ 6000 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 6000 சதுரடி போயிடுச்சு. அதாவது 6000 மீட்டர் ஸ்கொயருங்கிற போயிடுச்சு. 6000க்கு மேலே இருக்கிறது என்ன? ஆப்ஷன் ஏ தானே. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த இதிலே நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். இது எப்படி எக்ஸாக்டாக 6550 வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நான் தனியாக ஒரு சிங்கிள் வீடியோவாக நான் கொடுக்குறேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி இதுதான் ஆப்ஷன் வர, இது 6000க்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக கெஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இதை நீங்கள் சிங்கிள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இனி அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஸோ இது ஒரு சில பேர் ஷாக்காக இருப்பீங்க. கூட்டு வட்டி கான்செப்டில் 2 வருஷம் 3 வருஷம் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். இன்னும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 4 வருஷம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா 6 வருஷம் கேட்டிருக்காங்க, 8 வருஷம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னைக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணினாலுமே கூட அழகாக சின்ன வேலைக்கு நீங்கள் மாற்றிட முடியும். எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கவனிங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது கூட்டு வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏங்கிறவருக்கும் 4% தான், பிங்கிறவருக்கும் 4% தான். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அவங்க 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 6 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் 8 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் தான் வேற. அதாவது கூட்டு வட்டி அந்த தொகை வந்து சமமா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ மொத்த தொகை தான் இந்த வேல்யூ சமமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு ஏக்கான பிரின்சிபல் வேல்யூ வேற. ஆப்ஷன் அதனை கேட்குறாங்க, ஏவோட பங்கு என்ன, பியோட பங்கு என்ன. அப்போ ஏக்கான பங்கு வேற, பிக்கான பங்கு வேற. இதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஏக்குரிய அந்த பங்கு வேற, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று தான், வருஷம் மட்டும் மாறுது. இந்த ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸாம்களில் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா
இந்த 2602ல் ஏ மற்றும் பியோட பங்கு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இந்த நாலு நான் என்ன சொல்லியிருக்கேன், சமமாக இருக்கு, ரெண்டு தொகை சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கான ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன நல்லா நோட் பண்ணுங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த தொகைக்கான ஃபார்முலாங்கிறதானே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஏ கூட நம்மளுக்கு தேவையில்லை. P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு அதே போல் இந்த 8 வருஷத்துக்கான வேல்யூ இல்லையும் ஆர் வேல்யூ அந்த n வேல்யூ தானே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த n வேல்யூமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ரைட். பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியலை. அடுத்து இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 தானே. அப்போது இங்கே 1 + ஆரோட வேல்யூ 4/100 ஹோல் பவர் 6 நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா ஏக்கு வந்து 6 வருஷம். அதே போல் ஏ கிடைக்கிற வேல்யூ பி கிடைக்கிற தொகையும் சமம். P இன்ட்டு 1 + ஆர் வேல்யூ 4/100 ஹோல் பவர் 8 பி கிடைக்கிற காலம் 8. புரிஞ்சா? இதை நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இந்த 100 + இங்கே வந்து 100 + 4 104 வருமா? ஆர் இங்கேயே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 25ன்னு இருக்கும். அப்போ 25ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. 1 × 25 25 + 1 அப்போது 26/25 ஹோல் பவர் 6ன்னு இருக்கும். ஓகே, இங்கே ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதே போல் இங்கேயும் அதே தானே, உள்ளே இருக்கிறது அதே வேல்யூ தானே. அப்போ 26/25 ஹோல் பவர் 8ன்னு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஹோல் பவர் 6 எல்லாம் கேன்சல் ஆகும். ஹோல் பவர் 8ல் 6 போயிட்டு பேலன்ஸ் 2 மட்டும் நிற்கும். ஓகே, அப்போ P இன்ட்டு இந்த எல்லா வேலையும் இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, ரிமைனிங் இங்கே P இன்ட்டு என்ன இருக்குது 26/25 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட்டு பியோட பிரின்சிபல் அமௌண்ட்டை அப்படியே ஆப்ஷன்லேருந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம நிறையா ஒர்க்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏவை ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு யாருக்கு 1300 ஒரு கிடைக்கும். அதே இதில் இவருக்கு இருக்க தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் நோட் பண்ணுவீங்க 1252. இப்போ இதை நீங்கள் விரிவாக எழுதுங்க. 26/25 இன்ட்டு 26/25. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டு இதை நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு இங்கே சிம்பிளை பண்ணி வர அமௌண்ட்டும் ஈக்குவலாக வரணும். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. 25 கீழே 25ன்னு இருக்கா, 25ஆல் நம்ம இந்த நம்பரை தான் அடித்து கொடுக்க போகிறோம். முழுமையாக அடியாகுமா அடியாகதா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். 1252 முழுசாக அடி ஆகாது. அப்போ இந்த அமௌண்ட்டு இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொருட்டையும் இதை ஃபுல் வேல்யூ நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. என்ன அப்படின்னா ரெண்டாவது இருக்க பியோட பங்கு 25ஆல் அடியாகுமா, 2 25ஆலையும் அடியாகுமாங்கிறத மட்டுமே கெஸ் பண்ணுங்களே, அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சுருவீங்க. இப்போது இங்கே பீனா இங்கே 150 தானே, 1150 தானே, இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5ஆல் அடிச்சு கொடுத்தா 5 25, இங்கே 2 10 பேலன்ஸ் 1 15னா 3 15 0. இப்போ 230 வச்சு ஒரே ஒரு 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 4 20, அடுத்தது 6 30, 46 வந்துச்சு. 46 25ஆல் அடிச்சு கொடுக்க முடியாதுல்ல, அப்போ 1150 வராது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அதே போல் ஆப்ஷன் சியை கவனிங்க. ஆப்ஷன் சி 1300, இதை கெஸ் பண்ணுங்க. 1300 இதை நீங்கள் 25ஆல் அடிச்சு கொடுக்க முடியாமல் மட்டும் பாருங்களேன். 5 25, இங்கே 2 10 பேலன்ஸ் 3 6 30 260 வருது. மறுபடியும் நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 25 பேலன்ஸ் 1 இருந்துச்சுன்னா 2 10 2 தான் வருது. 25 52 வருதுல்ல, இதுவுமே அடி ஆகலை. அப்போது 1300 வரலை. அப்போ இதுவும் வரலை. நான் என்ன சொல்லியிருக்கேன், மொதல் 3 ஆப்ஷன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் 4வது ஆப்ஷனை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1250 இது 25ஆலையும் அடியாதாங்கிறத நீங்கள் அழகாக செக் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் 1250 ஒரு 25 5 25 125 தானே. அப்போ அடிச்சுட்டு அடுத்து இந்த ஒரு 25 ஒரு 25 தான் 2 25 50. இப்போது நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்
இப்போ இங்கே 26 இங்கே 26 தானே இருந்துச்சு. இங்கே இதுக்கு முன்னாடி என்ன ஏவோட பங்கு என்ன வருங்கிறத பாருங்க. 1352 தானே இருக்குது. 1352 தானே இருக்குது. இப்போ 2 26 26 இதை 3 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 1352 வரணும். அழகாக வரும். 26 × 26 26ஓட ஸ்கொயர் வேல்யூ 676. இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும். எப்பவுமே ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஸ்மார்ட்டாக குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2 × 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 7 2 14க்கு 4 இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போ 15க்கு 5 பேலன்ஸ் 1 இங்கே 6 12 1 13 1352 வருதா. இங்கேயும் ஏவோட பங்கு 1352 இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத அழகாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் நார்மல் மெத்தட் அப்படின்னாலும் ஃபார்முலாவை எப்படிலாம் நம்ம ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணி அதை சிம்பிளை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இதை புரிஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த நம்பர் 25ஆல் அடியாகுது, 2 25ஆலையும் எந்த நம்பர் முழுசாக அடியாகுதோ அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக வரும். இந்த ட்ரிக்லாம் நான் கண்டிப்பாக எல்லா பேத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலையும் பார்க்கக்கூடிய கொஸ்டின்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக கவனித்து நோட் பண்ணியிருக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் டி தான் இருக்கானா சரியான ஆன்சர். சரி, அடிக்கடி இருமலை வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்னும் நிறையா கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிச்சிருக்கலாம், லாஜிக்காக யோசிச்சிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் டைரெக்டாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சேம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஓல்டு கொஸ்டின்லாம் பார்த்துருந்தோம். டெஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம இதுக்கான கேள்விலாம் கொடுத்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதை ஆன்சர் கண்டுபிடி சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் ரிவிஷன்லையுமே நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன 68,000 9 மாதங்களுக்கு 16 2/3% வட்டி விதத்தில் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தனி வட்டியே தான் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, PNR/100. ஓகே, இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 68,000 நோட் பண்ணிடுவீங்க. என் வேல்யூ 9 மாதம், அப்போ 9/12 நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நீங்கள் ஒரு கலப்பினத்தில் வந்து பின்னத்துக்கு மாற்றிடணும். அப்போ 16 × 3 48 48 + 2 50. அப்போது 50/3 தான் இந்த சதவீதம். அப்போ இங்கே 50 மேலே போட்டு 3 நீங்கள் கீழே போட்டுருங்க. ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சா. அதுக்கு அடுத்தது 1 3 3 3 9. அடுத்து 1 3 3 4 12. அடுத்து 1 4 4 இங்கேயும் 1 4 4 பேலன்ஸ் 2 28னா 7 4 28. இங்கே இருக்க ஒரு 0. அப்போ 170ல் 50 இங்கே இருக்குது. கீழே இருக்க எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். 170ஓட மல்டிபிள் பண்ணணும். அப்போது 170 × 50 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த 2 0 மட்டும் தனியாக 2 0 போட்டு வச்சுருங்க. 17 × 5 50 + 35 85. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, 100% கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதையும் சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பவரில் 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன தான் வேல்யூ வந்தாலும் எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அவ்வளோதான். எனிதிங் பவர் 0. நீங்கள் 1000 கண்டுபிடிச்சாலும் பவரில் 0ன்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. நீங்கள் 1988 ஓகே இந்த மாதிரி இருந்தாலும் பவரில் 0ன்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1. அவ்வளோதான். எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போ அடுத்தது 1 தானே. இப்போ அடுத்து மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்களா, மல்டிபிள். இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. என்ன அப்படின்னா பவரில் இப்போ ஒரு வேல்யூ பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா அதை 1/ன்னு எழுதும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, இங்கே 4/1ன்ட்டு. அதே போல் 4/-2ன்னு எடுத்துட்டிங்கன்னா 1/4² வந்துடும். ஓகே, அதே போல் 4/-3ன்னு இருந்துச்சுன்னா 1/4³ வந்துடும். அப்போ 1/ன்னு எழுதும்போது அந்த மைனஸ் டேம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தாங்க, 4/-1 கொடுத்துருந்தாங்களா. அப்போ 1/4 நான் எழுதிட்டேன். இந்த சைடு 1 இன்ட்டு. ஓகேவா. அதே போல் இங்கே 4/-2 இருந்தால் 1/4² ப்ளஸ் 4/-3 அப்படின்னா 1/4³ இதான் பவரில் 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே இது சிம்பிளை பண்ணுறதா நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போது வேல்யூ பாருங்கள். 1/4 + 1/4² வேல்யூ 16 + 1/4³ வேல்யூ 64. இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்ன வரும், 64 தான் வரும்.
ஓகேவா, பெரிய நம்பரே தான் வரும். இப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 64 கிடைக்கும்? 16 மல்டிபிள் பண்ணோம்னா. ஓகேவா, அப்போது மேலே 16 ப்ளஸ் இங்கே 16 இன்ட்டு 4 தான் 64. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் 4 ப்ளஸ் 64 இன்ட்டு 1, அப்போ மேலே 1 தான் வரும். இப்போ மேலே இருக்க வேலையெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 21 டிவைட் பை 64. இதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரக்கூடியது. அப்போ 1 இன்ட்டு 21/64 ஹோல் பவர் 1. ஹோல் பவர் 1 இருந்தாலும் அதே வேல்யூ தானே, ஹோல் பவர் 1 இருந்தாலும் அதே வேல்யூ தான், 1ஓட மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ 21/64 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆவரேஜ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிற கான்செப்டில் ஆவரேஜில் நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. 25 மாணவர் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட சராசரி மதிப்பெண் 78.4ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? 78.4ன்ட்டு. அடுத்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 96ங்கிற நம்பருக்கு பதிலாக என்ன மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. ஓகே, இந்த இது பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான மதிப்பெண்ணுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மிஸ்டேக் நடந்திருக்கு? ஒரிஜினல் வேல்யூ 96, ஓகேவா, மிஸ்டேக் பண்ணது 69. அப்போ கம்மியாக போட்டுட்டாங்க. பெரிய நம்பர் 96 தானே, பெரிய நம்பர் தானே ஒரிஜினல் நம்பரு, ஓகேவா. சின்ன நம்பர் 69, அதான் மிஸ்டேக் பண்ணியிருக்காது. அப்போது நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் அதுக்குரிய சராசரியை தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரிஜினல் நம்பர் பெரிய நம்பர், மிஸ்டேக் பண்ண சின்ன நம்பர், அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சேர்க்க வேண்டிய நம்பரை விட்டுட்டாங்க. அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும். எவ்வளவு விட்டுருக்காங்க பாருங்க. இங்கே 16 9 போனுச்சுன்னா 7. அடுத்து இங்கே 8 தான் இருக்கும், 8ல் 6 போனுச்சுன்னா 2. இப்போ இதை நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்லாம் நீங்கள் அழகாக எலிமினேட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோமா? எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான்? 27. அந்த 27க்கான சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது நம்ம உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நீங்கள் லாஜிக்காக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 78.4 இருந்து கிடைச்சிருக்க அந்த பழைய சராசரியிலிருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சராசரியை தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இதோட பெரிய நம்பராக தானே மாறும். அப்போ இங்கே பாருங்க 78.4க்கு பதிலாக 77.32 வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க கூடாது. அதே போல் 78.4க்கு பதிலாக 78.24, இதோட சின்ன நம்பர் தானே, இது 2 வராது. நம்மளுக்கு ஒரு வேளை டவுட் வர்றது என்ன அப்படின்னா ஒன்று 78.42 கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இதுதான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில். அது என்ன அப்படின்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. 27க்கான சராசரி எவ்வளோ அதுதான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் 27, இங்கே மாணவர்கள் 25 தானே. அப்போ 25ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 புள்ளி அப்படின்னு தானே கிடைக்கும். இதுவும் முழுசாக கண்டுபிடிக்க வேணாம். 78ஓட 1 புள்ளி சம்திங் தான் ஆட் ஆக போகுது. அப்போ 78 + 1 79. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதுவும் நம்மளோட ப்ராக்டிஸில் இந்த ஒரு கொஸ்டினையுமே நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட்லாம் நல்லா முழுமையாக அட்டன் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரேஷியோலேருந்து கேட்டிருக்காங்க. இதையும் ஸ்மார்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். A/B 3:7. ஓகே, A/Bயோட வேல்யூ என்ன? A/Bயோட வேல்யூ 3:7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் B/Cயோட வேல்யூ 7:6 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா C மற்றும் ஏவோட வீதம் காண்க. C/A தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூயும் லாஸ்ட் வேல்யூவும் கொடுத்துருந்தா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரேஷியோவிலையும் இருக்க மொதல் வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் அதுதான் A. 3 × 7 தான் ஏவோட வேல்யூ. அதே போல் ரெண்டாவதாக இருக்க 2 வேல்யூமே மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் லாஸ்ட் வேல்யூ C. ஓகேவா, என்ன வேல்யூ? 7 × 6. இதையுமே சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டுமே சேமாக இருந்தப்போ நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணும்போது
இங்கே என்ன ஆகும், இந்த 7 அடி ஆயிரும். அப்போ 3:6 தான் இருக்கும். இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கும்போது 1:2ன்னு இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A:C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேள்வி கேட்டிருந்தது என்ன, C:A. அப்போ 1:2ங்கிறது எப்படி மாறும், C:A பதிலாக 2 அதுக்கேற்ற அப்படி 2:1ன்னு மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ எங்க ஆப்ஷன் டி இருக்கு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற போது நீங்கள் இவ்வளோ தூரம் தனியாக பிரித்து எடுத்து எழுதணும் அவசியமே இல்லை. A:B B:C கொடுத்தாங்கல்ல, இங்கேயே 7ங்கிறது இங்கே சேமாக இருக்குல்ல, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ A:C என்ன வந்திருக்கு, 3:6 தான் வந்திருக்கு. அதுலேருந்து நீங்கள் அடிச்சு கொடுத்தா 1:2. அதை தான் மொதல் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோமோ அதான் மொதல் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதே போல் இப்போ இங்கே நம்ம என்ன மாற்றுறோம், C:A அப்படின்னா 2:1 நம்ம மாற்றிடுறோம். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கேயும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்டிருக்காங்க. 2 எண்கள் வீதம் 3:4, மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 என அவர்கள் மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா அது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வீதம் கொடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வீதம் கொடுத்து ஒரு ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, இது ஹெச்சிஎஃப் தான், ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஹெச்சிஎஃப் இந்த வீதத்தில் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த நம்பர் கிடைச்சிடும். இப்போ நான் 3 × 4 12, 4 × 4 16, இதுதான் உங்களுக்கான நம்பர். இப்போ இதுல இருந்து இதோட என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் வேல்யூங்கிற கேட்குறாங்கல்ல. நீங்கள் இந்த 2க்கு நீங்கள் டானாவுத்தல் போட்டாலும் சரி, ஆர் இப்போ 16 பெரிய நம்பர், 16 × 2 32, 32ங்கிறது 12ஓட மடங்குல வராது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 16ங்கிறத அடுத்த 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3ஆல் மல்டிபிள் 48, 48ங்கிறது 12ஓட மடங்குல வரும். ஸோ 48 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 152க்கான ஆன்சர் 48. ஸோ ஈஸியாக அதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினுமே நம்ம டெஸ்ட்டில் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட டெஸ்ட் கொஸ்டினை ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளானது. நீங்கள் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இதுக்கான ஆன்சர்லாம் அழகாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இது வந்து நான் என்ன கேட்டகரியில் சொல்லுவேன் அப்படின்னா, டிஎன்பிசியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை. ஸோ அந்த கேட்டகரியிலே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஒரு சென்டென்ஸே போதும். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். 13ஆல் வகுப்படும். வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க எக்ஸ் தானே கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பர் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து 13ஆல் வகுப்படணும். ஆப்ஷன் ஏ கவனிங்க, 3 9 0. இதை நீங்கள் 13ஆல் அடிச்சு பார்க்குறீங்க, அடியாது. அப்போ 13ஆல் வகுப்படுது. நம்ம ஒருத்தவனே இதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு டவுட்டாக இருக்கும், மற்ற நம்பர் ஏதாவது இருக்கலாமே அப்படின்ட்டு. மற்ற நம்பர் நம்ம செக் பண்ணுறோம். இங்கே 391 13ஆல் வகுப்படுமா? ஏற்கனவே இங்கே 33 டைம் போயிருச்சு. ஓகே, 3 டைம், மீதி 1 தானே இருக்குது. அப்போ 1 வந்து 13ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அதே போல் தான் 392 இருந்தாலும் அதை நீங்கள் 13ஆல் அடிச்சுக்கும் போது இது 3 டைம்ஸ் போகுது, மீதி 2 வந்து நிற்கிது. இதுவும் வகுப்படலை. அடுத்தது பாருங்க, 389. இதை நீங்கள் 13ஆல் வகுக்கும் போது 31 3 டைம் வகுப்படும். இங்கே 38 தான் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் நீங்கள் போடும்போது 26 தான். 38ல் 26 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 12. 129 வருதா? 129 வகுப்படாது. ஏன்னா 13ஓட இன்ட்டு 3ன்னு போட்டால் தான் லாஸ்ட்டில் 9 வரும். 3ன்னு போட்டால் 39 தான். அதே இங்கே 129 வரவே இல்லை. அப்போ இதுவும் வகுப்படலை. அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 13ஆல் வகுப்படுது, அதுதான் எக்ஸு. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள், நான் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. மீதி எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நான் கவலைப்படணும் அவசியமே இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கரெக்டாக புரிஞ்சேன் அப்படின்னா எக்ஸாம்பிளாக ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். நம்மளுக்கு இதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும். அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். டெஸ்ட்டில் இந்த கொஸ்டினுமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ நிறைய கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டைமும் சேவ் ஆகிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு 108க்கும் 234க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்.
அதை நீங்கள் டானாவத்திலே கூட நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ 234 ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 5 4, இங்கே 1 1 14னா 7. ஓகே, இந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 பேலன்ஸ் 24னா 8 3 24, இங்கே 3 9 பேலன்ஸ் 2 27னா 9 3 27. மறுபடியும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 6 3 18, இங்கே 13. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹெச்எஃப் என்னன்னு எடுத்துக்கலாம், 7 3 6 6 3 18. அந்த 18 தான் ஹெச்எஃப் வேல்யூ, 18 தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23x மைனஸ் 51 ஈக்குவல் டு 18. இப்போ என்ன பண்ணுவோம், 23x மைனஸ் 51 ஈக்குவல் அந்த சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 18 ப்ளஸ் 51 மாறும். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 60 69 வருதா. இப்போ 23xோட வேல்யூ 69னா 23 23 3 23 69. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3ங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த மாதிரி மெத்தட் நம்ம 2 3 சம்ஸ் இருக்குது, அதை நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்மளோட பேட்ச் வீடியோஸை, நம்மளோட சேனல் வீடியோஸை யார் முழுமையாக கவனிச்சிருக்காங்களோ கண்டிப்பாக மேக்ஸில் ஒரு புது கான்ஃபிடென்ட்டோட தான் நீங்கள் எக்ஸாமில் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஈஸியாக எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாலும் உங்களால் ஸ்மார்ட்டாக தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் நோட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா. ஸோ நான் அடுத்து இன்னும் நிறையா ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுக்கும் சூப்பரான கான்செப்ட் இருக்குது. ஷார்ட்கட்டு நம்ம சொல்லியிருந்தோம், பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவையில் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலையுமே நம்மளோட எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பண்ணுறோன்னா, எக்ஸுக்கு 2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எக்ஸுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வேல்யூக்கு ஒரு நம்பர் மாறும். எக்ஸு இங்கே 2 கியூபோட வேல்யூ என்ன, 8. ஓகேங்களா, 8 ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் இங்கே மைனஸா -2. ஓகே, இங்கே 4 -2 ப்ளஸ் 2. இப்போ இந்த -2 ப்ளஸ் 2மே கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, 8 + 4 12ன்னு இருக்கா. அப்போ ஒரு நம்பர் 12. அடுத்தது இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் அதே போல் எக்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு 8 × 2 16 அப்படின்னு வரும். இங்கே மைனஸ் இங்கே 4ன்னு இருக்கா, 4 × 5 20, 4 20 ப்ளஸ் 5 × 2 10 -3. ஓகேவா. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ப்ளஸ்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 26, மைனஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா -23. அப்போ இதில் நீங்கள் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்குதா. இப்போ 12 3 இதுக்கான அவங்க மீட்போக்காக தானே கேட்டிருக்காங்க. இதுக்கான அதாவது இதோட ஹெச்எஃப் தானே கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 2 நம்பருக்கான ஹெச்எஃப் என்ன வரும், ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஓகேவா, ஹெச்எஃப் 3ன்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்லையும் அதே எக்ஸ் வேல்யூ 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் எக்ஸ் வேல்யூ 2 தானே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அதே போல் தான் இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நல்லா கவனிங்க, எந்த இதுக்கு 3 வருதுன்னு பாருங்கள், ஹெச்எஃப் 3ன்னு வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 -2 ப்ளஸ் 1. ஓகே, இங்கே எக்ஸ் போல நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 5 -2 3 கிடைக்குதா. ஓகே, இது 3 வருது. இது ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் வேறு ஏதாவது 3 வருதா நம்ம பாருங்கள். இங்கே 4 + 2 -1 பாருங்கள். இங்கே வந்து 6 - 1 5 தான் வருது. அப்போ 3 வரலை. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 7 7 28ன்னு வருமா. ஸோ 28 -7 2 14 + 7. இதுலையும் பார்த்தாலுமே இப்போ இந்த -14ல் 7 போனுச்சுன்னா பேலன்ஸ் -7 இருக்கும். 28ல் 7 போனுச்சுன்னா 21. 3 வரவே இல்லை, இதுவும் வராது. அதே போல் இங்கேயும் பாருங்கள், மைனஸ் அதே வேல்யூவே இங்கே மைனஸில் வந்திருக்கு. ப்ளஸ் 14 -7. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 35 -35ல் 14 போனுச்சு அப்படின்னாவே, அதாவது இங்கே 7 போயிடும். அந்த 7 இங்கே மறுபடியும் -21ன்னு வரும். இதுவும் வரலை. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற அப்படி 3ன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்.
எதுவுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்து யாரும் பயந்துருக்க மாட்டீங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ட்ரிக்கும் நான் ஹச்சிஎஃப் கான்செப்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாலினாமியல் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ என்னோட பேட்ச் வீடியோஸை எந்த அளவுக்கு முழுமையாக பயன்படுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. நல்லா கவனிக்கணும், வருகை புரியாதவங்க 25% பேர் எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சரே அதாவது எப்படி சால்வ் பண்ணும் மெத்தடே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் இதுதான் அதுக்கான ஆன்சர். மற்றதெல்லாம் இப்போ 25% தான், மீதி 75% பேர் 80 பேர்த்துல 75% பேர் வந்திருப்பாங்க, 25% பேர் தான் வரலை. அப்போ 25ஓட 75 பெருசு தானே. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்லையும் பெரிய நம்பர் தான் இருக்கும். அழகாக ஸ்மார்ட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுருந்தீங்கன்னாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்பவே டைம் மிச்சமாக இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ண நினச்சாலும் கூட ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. 80ல் ஃபஸ்ட்டு 25% எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 4, இப்போ 4 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 20 பேர். அப்போ 80 பேர்த்தில் 20 பேர் தான் வரலை அப்படின்னு அர்த்தம். அப்போ 80ல் 20 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 60 பேர் வந்திருப்பாங்கல்ல. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவுமே நம்மளோட டெஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனில் இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ அதை நல்லா நீங்கள் பயன்படுத்திருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரேஷியோ கான்செப்ட் தான். கேள்வி என்னன்னா, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள், இது பர்சன்டேஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம். எஸ், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் மற்றும் மாணவிகள் வீதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவை எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா மொதல் பாயிண்ட்டு, ரேஷியோங்கிறதே ஒரிஜினல் வேல்யூ இல்லை. இப்போ 5:3 நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 53. இதுதான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டும் கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா ரேஷியோவை காமனான நம்பரில் மல்டிப்ளை பண்ணாவே அதோட வேல்யூலாம் மாறாது. அந்த 5:3னா கடைசி வரைக்கும் அந்த 5:3 இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு அந்த 8ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான், இதை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன வருது, 500 300ன்னு வருது. அப்போ 500 மாணவர்கள் இருக்காங்க, 300 மாணவிகள் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த 500ல் எத்தனை பேர் தேர்ச்சி பெறலை? பாய்ஸில் 16%. அப்போ அந்த 16% கண்டுபிடிங்க. இந்த 100 இங்கே அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5 × 16 50 + 30 80. அப்போ 500ல் 80 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. தேர்ச்சி பெற்றவங்க தான் நம்மளுக்கு தேவை. தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு? மீதி 420. ஓகேவா? இது பாய்ஸு. அதே போல் கேர்ள்ஸில் 300 பேர் இருக்காங்களா மொத்தத்துக்கு, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க? 8%. அப்போ அந்த 300ல் 8/100 கண்டுபிடிங்க. இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓட்டா 24. அப்போ 300ல் 24 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பாருங்க, 6, இங்கே 9 இருக்கும், 7, இங்கே 2 இருக்கும், 276 இருக்கும். இதுதான் கேர்ள்ஸு பாஸ் ஆகியிருக்காங்க. இதை ரெண்டையும் கூட்டுனா எத்தனை பேர் பாஸ் ஆனாங்கன்னு இருக்கும். இது ரெண்டையும் கூட்டுங்க, 6 9 6. ஓகேவா? கரெக்டு தானே? இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 500 + 300 தான் நம்ம மாற்றிருக்கோம். மொத்தத்துக்கு எவ்வளவு? 800. இதோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அடிச்சு கொடுக்கலாமா? 1 8 8, இங்கே 8 8 64. பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 வருமா? 56ன்னு இருந்துச்சுன்னா 8 7 56. அப்போ சாரி 87% தான் பாஸ் ஆகிருக்கவங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதா. நீங்கள் ரேஷியோவில் வச்சு அதை எக்ஸ்ன்னு வச்சு அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. அழகாக அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ நல்லா கவனிங்க, லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடுவீங்க.
இப்போ பாருங்க, 2ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 4, 4ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 12, அதே போல் 12ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 48. அப்போ 48ஓட அடுத்து என்ன பண்ணணும்? 5 மல்டிபிள் பண்ணணும். 48 × 5 எவ்வளோ வரும் பாருங்க. 8 40க்கு 0, பேலன்ஸ் 4, ஐநாங்க 24 24. 240ங்கிறது லாஸ்ட்டில் வரணுமா? ஆப்ஷன் கவனிங்க, ஒரே ஒரு இது மட்டும்தான் 240ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராபபிலிட்டிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் கொஸ்டின் நல்லா கவனிங்க. 2 முறையான பாதையில் உருட்டப்படும் பொழுது முகமதிப்பின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மொதல் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா 2 பகடையில் இருக்குது. அப்போ 2 பகடையில் இருந்துச்சுன்னா மொத்த பாசிபிலிட்டி என்ன? மொத்த பாசிபிலிட்டி 36. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தானே. ஒரு பகடைக்கு வந்து 6 பக்கங்கள் இருக்கும். எத்தனை பகடை யூஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் இங்கே மேலே பவரில் நோட் பண்ணுறேன். 2 பகடை இருந்தால் 6 ஸ்கொயர்டு, 3 பகடை இருந்தால் 6 கியூபு. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 6 ஸ்கொயர் வேல்யூ 36 தான் மொத்த இந்த வாய்ப்புகளோட எண்ணிக்கை. ஓகேவா? ரைட். இப்போ அவங்க கேள்வி கேட்டிருக்கதை நல்லா கவனிக்கணும். முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4ன்னு இருக்கணும். இது கண்டிஷன். அப்போது 1 × 4 இதுதான் 4. இதவே அப்படியே 4 × 1ன்னு வைக்கலாம். மொத்தத்துக்கு 1லேருந்து 6 நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் எதை 2 நம்பரை பெருக்குனா நமக்கு 4 வரும். இதுதானே? ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2 பாடையிலுமே 2 2ன்னு இருந்தாலும் பெருக்குனா 4ன்னு கிடைக்கும். இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த நம்பரையும் யோசிக்கவே முடியாது. அது 2 3 6 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அது இல்லை, இது மட்டும்தான் இந்த. அடுத்து முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? இந்த வித்தியாசம் சொல்லிட்டாங்கல்ல. அப்போது முதல் பாடையில் 1ன்னும் 2வது பாடையில் 6ன்னு இருந்தால் தான் இதுக்கான வித்தியாசம். இது ப்ளஸ் மைனஸ் ஆர் -5 வருமே, அப்படிலாம் விஷயம் கிடையாது. வித்தியாசம் வந்து 5 கிடைக்குதுல, அப்போ இதை எடுத்துக்கலாம். அதே போல் 6,1ன்னு இருந்தாலும் அதுவும் வித்தியாசம் 5 கிடைக்குது. இதுக்கும் வித்தியாசம் 5, இதுக்கும் வித்தியாசம் 5 கிடைக்குது. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதையுமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 1லேருந்து 6க்குள்ளே வித்தியாசம் வராது. இப்போ மொத்தம் எத்தனை கவுண்டிங் நோட் பண்ணுங்கள். 1 இந்த இதுக்கு மட்டும் 2,2 தான் போடணும். இதை வந்து சார் இன்னொரு பாடையை மாற்றி நோட் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைம் மட்டும்தான். அப்போ 1 2 3 4 5 5 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்போ என்ன 5/36 அடிச்சு கொடுக்க முடியாதுல்ல. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இந்த கான்செப்டை புரிஞ்சுனாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் சீரியஸ்லேருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோமா. என்ன அப்படின்னா ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 3 5 இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒற்றைப்படை இயலெண்களோட கூடுதல் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா L+A/2 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? அதாவது L+A/2 ஹோல் ஸ்கொயருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லோட வேல்யூ என்ன? 55 ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்ன? 1 /2 ஹோல் ஸ்கொயர். 55 + 1 56/2. இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 இங்கே 2 4 பேலன்ஸ் 1 16னா 8 2 16. அப்போ 28ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் ஆன்சர். 28ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 784. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதா. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்து ரீசனிங்கிலேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் 3 நம்பரில் இருந்து நம்ம ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து நம்ம பெரிய நம்பரை யோசிக்கலாம். ஓகே, இந்த 3லேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேயும் நம்ம என்ன விஷயம் யோசிக்கணும்னா மொதல் எடுத்தோடனே 0 வந்துருச்சு. அப்போ 0வோட நீங்கள் அடுத்து எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலுமே 2ன்னே கிடைக்காது. அடுத்தடுத்து 0 தான் போகும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேம் நம்பரை மைனஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன ட்ரிக்கு அப்படின்னா 1 பவர் 1 மைனஸ் 1 = 0. அடுத்தது இப்போ இங்கே 2ன்னு வந்திருக்கா. இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. 2 ஸ்கொயர் மைனஸ் 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. 4 மைனஸ் 2 என்ன வரும்? 2 தானே வரும். அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ அடுத்து 24 எப்படி வந்துச்சுன்னு பாருங்க.
இப்போ 1 பவரில் 1 போடுறோம், 2 பவரில் 2 போடுறோம். அடுத்து என்ன பண்ணணும், 3 பவரில் 3 போடணும், -3 போடணும். இப்போ இதை பாருங்க, 3 கியூபோட வேல்யூ 27 -3 என்ன வரும், 24 வருமா? ஸோ அந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணலாம் வேணாம். இது மல்டிபிள் பண்ணி செக் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், 252னா 4 பவர் 4 -4 வந்திருக்கும். ஓகேவா? அதே போல் அந்த 3000 சம்திங்னா 5 பவர் 5 -5 வந்திருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடுங்க. மீதி இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்க போகிறது 6 பவர் 6 -6. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்ல. ஓகே, இதுக்கே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும். அப்போது 6 பவர் 6 இப்போ சரி 6 பவர் 6 அப்போது 6 வந்து 6 டைம் நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 6ஆல் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே என்ன வரும், 6ஓட கியூப்பு 216, இன்னொரு ஒரு 6ஓட கியூப்பு 216. அப்போ 216 216 மல்டிபிள் பண்ணுவோம். 6 36 6 பேலன்ஸ் 3, 1 6 6 6 + 3 9, 2 12. அடுத்து 1 6 6 1 1 1 2. நெக்ஸ்ட்டு 2 12க்கு 2 பேலன்ஸ் 1 1 2 2 + 1 3. அடுத்தது இங்கே 4 6 15க்கு 5 பேலன்ஸ் 1, இங்கேயும் 6 வரும். அடுத்து இங்கேயும் 6 வருது, இங்கே 4. இப்போ என்ன வந்திருக்கு, 216 216 இந்த வேல்யூ வந்திருக்கு. இந்த மைனஸில் இருக்க 6 அப்படியே இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4 66 50 வரும். ஓகே, 46,650 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் எந்த இடத்துல செக் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம யோசிக்கணும். நம்ம செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதுவும் டைம் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டும் ரீசனிங் கொஸ்டினில் இருந்து தான் இது பாருங்கள். ஒரு சீரீஸ் நம்பர் சீரீஸ்லாம் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு அடுத்து அவங்க கேட்டிருக்க கேள்வி தான் முக்கியம். 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னா, அதாவது 2 வித்தியாசத்தை உடைய. இப்போ மொதல் ஒருத்தனை பாருங்க, 6 4ன்னு இருக்கு. 6க்கு 4க்கு வித்தியாசம் 2 தானே. அப்போ இது ஒரு இணை. அதாவது உடனே அடுத்தடுத்து இணைகள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும். அப்போது 6 4ங்கிறது ஒரு இணை. இதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இங்கே 1 நம்பர். ஓகேவா? 4 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2 வரும். அதுக்கு அடுத்தது 5 3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்போ 3 இணை தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அவங்க அந்த சீரீஸ் கொடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரீசனிங் கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே கவனிங்க, DFGH அதே போல் IM இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வரிசையாக உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வரிசையாக உட்காந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் நோட் பண்ணிடுங்க. மொத்தம் எத்தனை பேர், 1 2 3 4 5 6 பேர். ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு 6 பேர். இது ஃபஸ்ட்டு இந்த உங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க ஆர்டர்லாம் கிடையாது, இந்த ஆர்டர்லாம் கிடையாது. அடுத்ததான் அவங்க சொல்கிறாங்க ஐயும் எம்மும் பார்த்தோம்னா மையத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா? அப்போது இங்கே மையத்தில் உட்காந்துருக்காங்கன்னா IM மையத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு F மற்றும் D அவங்களாம் வந்து என்ன முதலிலும் இறுதின்னு இருக்காங்க சொல்லிட்டாங்கல்ல. அப்போ F தூக்கி ஃபஸ்ட்டு முதல்ல போட்டுருங்க, Dயை தூக்கி இறுதியில் போட்டுருங்க, வேலை முடிஞ்சுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க, G என்பவர் டியின் இடதுபுறத்தில் உள்ளார், டியின் இடதுபுறத்தில் உள்ளார். அப்போ இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா இதுதான் லெஃப்ட், இது ரைட்டு. இப்போ நம்மளே சாப்பாட்டு பந்திக்கு உட்காரோம் அப்படின்னா இந்த மாதிரி கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து உட்காரோம் அப்படின்னா எது லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிறலாம் தெரியும்ல. ஸோ அப்போது நம்ம எது லெஃப்ட்டுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டியோட இடதுபுறத்தில் யார் இருக்கா, ஜிங்கிற இருக்காங்க. அப்போ ஜி இந்த சைடு தான் வர்றாரு. இப்போ அவங்க கொடுத்துருக்க லெட்டரில் மிச்சம் என்ன இருக்குது, ஹச் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹச்சை தூக்கி இங்கே போட்டுருங்க. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, எஃப்பின் வலதுபுறத்தில் அமைந்திருப்பவர் யார்? எஃப்க்கு இது லெஃப்ட், இது ரைட்டு, மறந்துடக்கூடாது. அப்போ எஃப்க்கு ரைட் சைடு யார் இருக்கா, ஹச் தான் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்பர் சீரீஸை அதை மைண்டில் வச்சுருந்தாலும் சரி, அதாவது ABCD ப்ளஸ் அதோட நம்பர் அதோட பொசிஷனோட நம்பர் இதை தெரிஞ்சலாம் சரி. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா EZT
இந்த இதை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அது என்னங்க சார் இஜெட் அப்படின்னா ஈங்கிறது 5வது பொசிஷன், ஜே அப்படிங்கிறது 10வது பொசிஷன், ஓ அப்படிங்கிறது 15வது பொசிஷன், டிங்கிறது 20வது பொசிஷன், ஒய் அப்படிங்கிறது 25வது பொசிஷன். இதுதான் சொல்லியிருந்தது. இப்போ ஏக்கு வந்து எப்படி 26 வந்துச்சு? ரிவர்ஸ் நம்பர் தானே, ரிவர்ஸ் நம்பர் தானே. அப்போ அது நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏங்கிறதுக்கு ரிவர்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 26. அப்போ இது கிளியராக புரிஞ்சுச்சு. அடுத்து இப்போ எஸ்யூஎன் இது எப்படி 27ன்னு வந்துச்சு? இதை தான் நம்ம செக் பண்ணோம். அதே போல் ரிவர்ஸ் தானே. இப்போ நான் இங்கே நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் ஃபார்வேர்ட் நம்பர், இதெல்லாம் வந்து ஃபார்வேர்ட் நம்பர். இப்போ ரிவர்ஸில் வந்து இதோட நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் 5, 10, 15, 20, 25 இதுதான் ரிவர்ஸில். அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் நோட் பண்ணிடலாம். இப்போ எஸ் அப்படிங்கிறதோட ரிவர்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ங்கிறது என்ன? டி அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி நம்பர் தானே. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபார்வேர்டில் யோசித்தாலும் சரி ஆர் ரிவர்ஸில் யோசித்தாலும் சரி இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்வேர்ட்லேயே வச்சுருந்து உங்களுக்கு நான் ட்ரிக்கு சொல்கிறேன். ஃபார்வேர்டில் இப்போ நம்மளுக்கு ஃபார்வேர்டில் தான் ஏபிசிடி ஃபாஸ்ட்டாக ஞாபகத்துக்கு வரும். அப்போது எஸ்டி அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ டி 20னா எஸ்ங்கிறது எத்தனை? 19வது நம்பர் தானே. எஸ்ங்கிறது 19வது நம்பர். இது வந்து ஃபார்வேர்டுனால மறந்துடக்கூடாது. இப்போ ரிவர்ஸில் இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா இந்த 19ஓட எதை கூட்டுனா 27 வருமோ அதுதான் ரிவர்ஸ் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஃபார்வேர்டில் 1, ரிவர்ஸில் 26, இது ரெண்டையும் கூட்டினா 27 தானே. அப்போ எல்லா நம்பருக்குமே ஃபார்வேர்டு ரிவர்ஸ் இதோட கூடுதல் எப்பயுமே 27. அப்போ ஒரு ஃபார்வேர்டு பொசிஷன் உங்களுக்கு குயிக்காக தெரிஞ்சாலுமே கூட அதுல இருந்து எதை கூட்டினா 27 வருமோ அதான் ரிவர்ஸ் பொசிஷன். அப்போ பாருங்க இங்கே 19ஓட நான் 8 கூட்டினே தான் ரிவர்ஸ் பொசிஷன். அப்போ எஸ்ஸோட ரிவர்ஸ் பொசிஷன் எத்தனா 8. அதே போல் யூங்கிறது என்ன? டீக்கு அப்புறம் வரக்கூடிய என்ன? எஸ் டி யூவி அப்படின்னு வரும். அப்போ டீக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன? யூ. அப்போ டீக்கு அப்புறம் 21ன்னு வருமா? இது ஃபார்வேர்டில். அப்போ ரிவர்ஸ்னா இதோட 6 கூட்டினா தான் நமக்கு 27 கிடைக்கும். அப்போ 6 தான் யூவோட ரிவர்ஸ் பொசிஷன். அதே போல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓங்கிறது வந்து பாருங்க இப்போ எம்என்ஓ நம்ம சொல்லுவோம். ஓங்கிறது 15னா என்னங்கிறது 14. இது ஃபார்வர்ட் பொசிஷன். அப்போ ரிவர்ஸ் பொசிஷன் என்ன வரணும்? 13 கூட்டினா தான் நமக்கு 17ன்னு வரும். அப்போ ரிவர்ஸ் பொசிஷனில் 13. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க. 6 + 13 19, 19 + 8 27. அப்போ அவங்க சொல்லியிருக்க 27 வந்துருச்சா? ஸோ ரொம்ப சிம்பிளானது. அப்போ ரெண்டுமே நமக்கு கரெக்டாக ரிவர்ஸ் பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேட்டுக்கு ரிவர்ஸ் பொசிஷன் நம்ம பார்க்கணும். ஸோ கேட்டுக்கு இப்போ ஃபார்வேர்ட்லேயே நான் நோட் பண்ணுறேன். கேட் சிங்கிறது 3வது லெட்டர், ஏங்கிறது 1வது லெட்டர், டிங்கிறது 20வது லெட்டர். இப்போ ரிவர்ஸில் என்ன வரும்? சிங்கிறது 24வது லெட்டர், ஏங்கிறது 26வது லெட்டர், டிங்கிறது 7வது லெட்டர். அப்படியே எதை கூட்டுனா 27 வருமோ அதை மட்டும் நான் இங்கே நோட் பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் கூட்டுங்க. 24 + 26 50, 50 + 7 57. ஸோ 57 தான் அதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா ஏபிசிடிலையும் நீங்கள் முழுசாக எழுதினாலும் ஓகே, அதுலேருந்து நம்பர் வச்சிருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி இஜெட்டி கான்செப்ட்லையும் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஜென்ரலாக ரீசனிங் கொஞ்சம் இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக யோசிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ≠ பி ≠ சி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருந்தால் பின்னொற்றும் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஏ ≠ பி அப்படின்னா ஏவும் பியும் வெவ்வேறானவை அப்படிதான் நம்ம நினைப்போம். ஈக்குவலா இல்லை, வேற வேற அப்படிதான் நினைப்போம். அதே போலதான் பிசிங்கிறது. இப்போ ஏ = பி, பி = சி அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி நாட் ஈக்குவல்னு கொடுத்தா எல்லாமே வேற வேற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் வந்து நோட் பண்ணியிருக்கிறது ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நோட் பண்றேன். இப்போ இதுல இருந்து சார் அப்போ இதை எடுத்துக்க கூடாதா, இது அதே மீனிங் தானே வருது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல
ஆன்சர் கீ வந்த பின்னாடி எது கரெக்டானது அப்படின்னு பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து சரியானதுங்கிற கிடையாது. இங்கே A = Cன்னு வேற கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் வராது. ஆப்ஷன் ஏவா பியா அப்படிங்கிற மட்டும்தான் உங்களுக்கு மைல்டாக டவுட்டாக இருக்கும். நான் இந்த ஈக்குவேஷன் இந்த இதை வச்சு நாட் ஈக்குவல் டு அப்படின்னா எல்லாமே வெவ்வேறு அப்படிங்கிறத டேரெக்டாக மைண்ட் செட்டு வச்சுக்கிறேன். இங்கே என்னன்னா அந்த ஆர்டரை மாற்றி மறுபடியும் நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால ஸோ இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்சருக்கு என்ன வருதோ நம்ம அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசனிங் டைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம டைஸ் கான்செப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் ரேஷியோலையும் பார்த்துருக்கோம். சாரி, ரீசனிங்ல டைஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இங்க என்ன இந்த மாதிரி பகடை 2-3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்க கேட்கறது என்ன, ரெண்டோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. என்ன ஷார்ட்கட் நம்ம வச்சிருந்தோம், 2ங்கிற நம்பரை தவிர்த்து மீதி நம்பர்லாம் என்ன 1 2 இல்லையா 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர் நோட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். எது இப்போ இந்த 2ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதிர்பக்கமாக வராது. அப்போ 2ங்கிற பக்கத்தில் 3 5ன்னு இருக்கா, அந்த 3ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே போல் இங்கே 2ங்கிற பக்கத்தில் 3 5 இருக்கு. ஆல்ரெடி 3 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 1 இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணி இந்த 1ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து இங்கே அந்த 2 இல்லை, அதனால இதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. இங்கே பார்த்தோம்னா 2 இருக்கு, அது பக்கத்தில் 5 6 இருக்கு. அப்போ 5 அடிச்சிட்டோம், 6 அடிச்சிட வேண்டியதான். மீதி என்ன இருக்கு, 4 தானே இருக்கு. அப்போ 2ஓட எதிர்பக்கம் 4. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் நம்பர் சீரிஸ், அதாவது ரீசனிங் நம்பர் சீரிஸ் தான். அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நல்லா கவனிங்க. 7க்கு அப்புறம் 12 இருக்கு, 12க்கு அப்புறம் 19 இருக்கு, 19க்கு அப்புறம் 24 43 டேஷ் கொடுத்து 91 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வரிசைக்கு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. அதுக்கு பதிலாக 7ஓட எதை நீங்கள் கூட்டுனா 19 கிடைக்கும், இடையில இருக்க 12 கூட்டுனா ஓகேவா. அதுக்கப்புறம் 19ஓட எதை கூட்டுனா 43 கிடைக்கும், இடையில இருக்க 24ஓட ஓகேவா. இடையில இருக்க 24ஓட கூட்டினா 43 கிடைக்கும். இப்போ 43க்கு அப்புறம் ஒரு எண்ணு விட்டுட்டு தானே 91 இருக்கு. அப்போ அழகாக நம்ம என்ன பண்ணலாம், 43ஓட எந்த நம்பர் இடையில நம்ம கூட்டுனா 91 வரும் அப்படி நம்ம யோசித்துக்கலாம். அல்லது இப்போ 12ன்னு இருக்கு ஓகேவா. இப்போ 12 × 2ன்னு போடும்போது தான் 24 கிடைச்சு ஓகேவா. அதே போல் 24 × 2ன்னு போடும்போது நமக்கு 48 கிடைக்குது. இப்போ 48ஐயும் 43ஐயும் ஆட் பண்ணி பாருங்க. 3 + 8 11க்கு 1 பேலன்ஸ் 1. இங்கே 4 4 8 8 + 1 9. அப்போ 91 வருதா. எதை கூட்டும்போது 48 கூட்டும்போது அப்போ இடையில என்ன வரணும், 48 தான் வரணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ஸ்மார்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABC மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3 1/4 1/5 1/6 ஆகிய வீதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன. இந்த குறைந்தபட்ச எண்ணிக்கை இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ என்ன, Aக்கு 1:3, Bக்கு 1:4, Cக்கு 1:5, Dக்கு 1:6ன்னு கொடுக்குறாரு. கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், இப்போ ரொம்ப சிம்பிளானதான். 6ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 5ன்னு இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த 6ஓட மடங்கு எப்போ 0 ஆகும் அப்படி தான் பார்க்கணும். 30 தானே. இப்போ நீங்கள் 30ங்கிறது 4ஓட மடங்கில் வராது. அப்போ அதை அப்படியே டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணால் 60. 60ங்கிறது 3ஓட மடங்களே வரும், 4ஓட மடங்களே வரும், 5ஓட மடங்களே வரும், அதே போல் 6ஓட மடங்களையும் வரும். இதுதான் இதற்கான எல்சிஎம். இது ஷார்ட்கட். நான் ஆல்ரெடி எல்சிஎம்கே ஷார்ட்கட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் டானாவத்துக்கு போகிறதாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும், 3ஓட 15 சாரி 20 ஓகே. 20 மல்டிபிள் பண்ணால் தான். அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும், 20ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போது நான் இங்கே 20 நான் நோட் பண்ணிட்டேன் ஓகேவா. 20 நான் நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே போல் 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும், 4 × 15 60. அப்போ அதே போல் தான் மேலே அந்த 15ஆல் மல்டிபிள் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 5 × 12 60. மேலே நம்ம 12ஆல் மல்டிபிள் பண்ணணும் 12. ப்ளஸ் 6 × 10 60. அப்போ மேலே நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணணும் 10. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. மொத்த அவர்கிட்ட இருக்கிறது 60
ஓகே, அந்த 60 இருக்கிறத நல்லா கவனிக்கணும். இந்த ரேஷியோல தான் அவர் பிரித்து கொடுக்குறாரு. ஓகேவா, தன் நம்பருக்கு இந்த ரேஷியோல தான். அப்போ அந்த ரேஷியோல பிரித்து கொடுக்குறாருன்னா இந்த நம்பர் தான். இப்போ ஏக்கு 20 கொடுப்பாரு, பிக்கு 15, சிக்கு 12, டிக்கு 10, இவ்வளவு தான் கொடுப்பாரு. ஓகேவா, இப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க. இதை கூட்டினா தான் குறைந்தபட்சம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணிக்கை. லாஸ்ட் நான் அந்த வார்த்தை மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டுனா பார்த்தீங்கன்னா 20 + 15 35, 35 + 12 47, 47 + 10 57. அப்போ குறைஞ்சபட்சம் 57 இருந்தாவே கரெக்டாக இந்த ரேஷியோவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட முடியும். சார் முழுசாக இல்லை, மீதி இங்கே 60 இருக்குது, அப்போ மீதி 3 வரணுமே. மீதி அவர் கூட ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகேவா, ஸோ அப்போது அங்கே குறைந்தபட்சம் 57 இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோவில் அவர் கொடுத்துட்றாரு. ஓகே, பேனாவா, ரைட்டு, அப்போ அவர் வச்சுக்கிட்டோம். நான் மாம்பழம்னே நினச்சிட்டு இருக்கேன். மாம்பழ கணக்கெலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே தானே இருக்குது. ரைட், அப்போது குறைஞ்சபட்சம் 57 இருந்தாவே இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் சிம்பிளாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த கான்செப்ட்லேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் வீதங்கள் வீத சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? இந்த மாதிரி அதே வரிசையில் அமையும் வீத சமம் கேட்டாங்கன்னாவே இவங்க கொடுத்துருக்க நம்பர் 2:5 வீத சமம்னால டபுள் ஈஸ்ட்டும் போட்டாலும் சரி, ஈக்குவல்னு போட்டாலும் சரி, x:20 அதே ஆர்டர்லேயே நோட் பண்ணணும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, லாஸ்ட் 2 வேலையை மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 × 20 ஈக்குவல் டு இடையில இருக்க 2 வேலையை மல்டிபிள் பண்ணணும். 5 × x. இப்போ 4 × 5 4 × 20. அப்போ 2 × 4 என்ன வரும்? இதுதான் எக்ஸோட வேல்யூ. இருந்தா 8 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக என்னோட வீடியோஸை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 25/25 எடுத்துருக்க முடியும். நான் அது 100% ஷுவராக சொல்லுவேன். என்னோட வீடியோவை நீங்கள் முழுசாக பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும், பயமே இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் லோ லெவலில் இருந்தாலுமே கூட இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இன்னும் நல்லா இப்போ ஸ்டூடெண்ட்ஸே அடுத்தடுத்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் நான் 20 கொஸ்டினுக்கு மேலே நான் அடிச்சிருக்கேன் சார், 20 கொஸ்டின் அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் இந்த அளவுக்கு நான் மேக்ஸில் இவ்வளோ கொஸ்டின் நான் அடித்ததில்லை. தமிழ் ஜென்ரல் சயின்ஸ் எப்படியோ மேக்ஸில் இருக்க எனக்கு ஃபியரே இல்லை. நான் கொஸ்டினை பார்க்க உங்களோட வீடியோஸ் நான் நல்லா லேர்ன் பண்ணனால நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. இந்த அளவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அவங்க அந்த அளவுக்கு வெற்றி, அதாவது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு நானே சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பேட்ச் வீடியோஸாக இருக்கட்டும், அதே போல் யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளவு மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மேக்ஸுக்கு 25க்கு 25 எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட கிளாஸ் பற்றியும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் நம்மளோட பேட்சில் இப்போ குரூப் 2க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி அட்மிஷன் கொடுத்தாச்சு. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர 15ஆம் தேதி வந்துடும். ஆனுவல் பிளானர் படி ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன், குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28. ஸோ மொத்தத்துக்கு ஒரு 73 நாள் தான் இருக்குது. இந்த 73 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸில் ரெடி ஆகிட முடியும். நான் 70 நாளுக்கான ஷெட்யூல் நோட் பண்ணியிருக்கேன். 60 நாள் கிளாஸ், டாபிக் வைஸ் கிளாஸ், அதோட டெஸ்ட்டு ப்ளஸ் 10 days ரிவிஷன் கான்செப்ட். இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலுமே நான் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு 400 மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த காஸ்ட் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு எக்ஸாமில் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 400 அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ குயிக்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தான், 8940472040. இந்த நம்பருக்கு நீங்கள் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும் சார், ஷெட்யூல் நீங்கள் காமிங்க அப்படின்னு கேட்டாலும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு
எல்லா டீட்டெயில்ஸும் டெலிகிராம் குரூப் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நாளைக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் தான் ஃப்ரீ, மண்டே ஓகேவா, எத்தனாம் தேதி, ஜூலை 14ஆம் தேதியிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட வீடியோஸை இடையில பார்க்குறவங்க, இப்போ ரீசெண்டாக பேட்ச் ஜாயின் பண்ணவங்க, அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சார் உங்களோட வீடியோவை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து மிஸ் பண்ணிட்டோம் சார், எங்களால் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க முடியல, நிறையா ட்ரிக்ஸ் நீங்கள் சொல்லித்தரீங்க, அதை எங்களால் மைண்டில் வச்சுக்க முடியல, நிறைய மாடல்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க, எங்களால் அதை பார்க்க முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல. இதுதான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு இதுதான் இருந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் இந்த ஒரு பேட்ச்லையும் அதே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு, அதாவது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் சரி, ஒவ்வொரு டெஸ்ட்டும் சரி, உங்களுக்கு 100% ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ லோ காஸ்ட்டில் இவ்வளவு வீடியோஸு, இவ்வளவு மெத்தட்ஸு, இவ்வளோ ஷார்ட்கட் இருக்காங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ண அப்படின்னு பாருங்கள். ஏன்னா மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறத விட, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ குரூப் 4ல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க, பேட்ச் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சார், உங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணிட்டோன்ட்டு. ஸோ அதே மாதிரி இல்லாமல் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல்லுமே பேட்ச் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, என்கிட்டையும் நீங்கள் டீட்டெயில் கேட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் மேக்ஸு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட், மேக்ஸில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.